ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ப்ரெட்டு வச்சு ஒரு சாண்ட்விச் பண்ண போகிறோம். ப்ரெட் ரோல் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் 3 உருளைக்கிழங்க வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி நம்ம கையிலேயே மசிச்சுக்கணும். இப்போ இதோட என்னென்ன சேர்க்க போகிறோன்னா, கொஞ்சோண்டு கேரட் திருவி வச்சுருக்கேன். இதிலே கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சோண்டு காரத்துக்கு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள், அடுத்தது கொஞ்சோண்டு பெப்பர், கொஞ்சோண்டு ஜீரகத்தூள். இப்போது தேவையான அளவு நான் உப்பு சேர்க்குறேன். இது நம்ம கையிலே நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது ஒரு கிண்ணத்தில் வந்து கொஞ்சோண்டு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது தண்ணியில் கொஞ்சோண்டு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி ரெடி பண்ணியே ரெடியாக வச்சுக்கலாம். இப்போது நான் ப்ரெட் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெட் எடுத்திருக்கேன். இந்த சைடில் இருக்கிறத நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துடலாம். இப்போது நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு இந்த மாதிரி நல்லா ரொம்ப ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், உருளைக்கிழங்கு. இது மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி அழகாக ரவுண்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். இந்த மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த இடத்த வந்து நல்லா இந்த மாதிரி அழகாக இப்படி ரோல் பண்ணிட்டோம்னா அழகாக நின்றுக்கும். இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போது கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இப்போ ஒவ்வொன்றா மெதுவாக போட்டு எடுத்துடலாம். ஆனால் ஆயில் வந்து ஹீட்டாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் நம்ம மீடியமாக வச்சுருக்கணும். இப்போ ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோடது எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனாக வரணும். இந்த மாதிரி நம்ம லைட்டாக திருப்பி திருப்பி போட்டு பொறுமையாக செய்யலாம். பாருங்கள், உடையவே இல்லை, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ரெட் ரோல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.